நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளை ஈக்காக நம்ம ஒரு புதுசாக ஒரு இயற்கை முறையில் நம்ம ஒரு பொருள் தயாரித்தோங்க. அது வந்து நம்ம வேரில் கட்டி விட்டுருந்தோம். அது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த டைமோட ஒரு 60 மணி நேரம் நிறைவடையுதுங்க. 60 மணி நேரம் முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த வெள்ளை ஈயெல்லாம் எந்தளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நேரடியாக அதை காமிக்கிறோம். அப்போ அது பார்த்திங்கன்னா இதில் வெள்ளை ஈ இருந்ததுங்க. இதை இப்போ தட்டுறோம், இதான் இந்த இலையை தட்டுறோம். வெள்ளை ஈ உயிரோடு இருந்திருந்ததுன்னா இப்போ இந்நேரம் இது தட்டுறதுக்கு உங்களுக்கு வெள்ளை ஈ பறக்கணும் இல்லைங்களா? இது உங்களுக்கு இதாக இது பாருங்கள், அப்படியே உழுவுது பாருங்கள், இல்லைன்னா பறக்கும். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இதில் இந்த தட்டுறோம் இருந்ததுன்னா இப்போ பறக்கும் பாருங்கள். எதுவுமே பறக்கலை, உங்களுக்கு கண் கூட தெரியும். அதே இதை இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம், அப்படியே கீழே தான் உழுகுது. அதனுடைய எச்சங்கள் தான் உழுகுது. இதான் உங்களுக்கு தெரியுங்களா? அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், அதை நம்ம அப்படியே பாருங்கள், அப்படியே இறந்துருச்சு. இதுவும் அதாக இருக்குது பாருங்கள், அதை தொடுறோம் இருந்ததுன்னா பறக்கும். அதெல்லாம் அப்போ இறந்துருச்சு. பாருங்க, இறந்துருச்சு. ஏன்னா இப்போ தோட்ட உரிமையாளர்களில் இருந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்கள கேட்டு நம்ம அது என்னங்கிறது ஒரு தெளிவான விளக்கம் போட்டிருக்கலாம். அவங்க இல்லை. அது இந்த மேலே இந்த இடத்துல அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? இதையும் இந்த இடத்துலையும் அதுலேயும் வருங்க. இது இந்த இடத்துலையும் உங்களுக்கு கண் கூட தெரியும். இழுக்கிறோம் பாருங்கள், எதுவுமே இல்லை. பாருங்க, எல்லாம் இறந்துருச்சு. அப்போ அது எல்லாமே வெள்ளையே ஃபுல்லாக இறந்துருச்சுங்க. வேரில் கட்டினது ஒரு 60 மணி நேரத்தில் எல்லாமே இறந்துருச்சுங்க. உங்களுக்கு மரம் பூரா காமிக்கிற பாருங்க. அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அந்த மரத்தில் இதே மரம் தான். அந்த வெள்ளை எதுவுமே ஏதாவது பறக்குதான்னு பாருங்கள், உங்களுக்கு இருந்ததுன்னா தெரியும் பறக்கிறது. எல்லாமே அப்படியே தான் இருக்குது பாருங்கள், இல்லைன்னா பறக்கும் உங்களுக்கு. எதுவுமே இல்லை பாருங்கள், பறக்கலை பாருங்கள். அது எல்லாமே இறந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இருங்க, இந்த மட்டையும் காமிச்சிடலாம். ஏன்னா அது வேறு மட்டை, அது வேறு இது. இதோடது வேறங்க. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால உங்களுக்கு இதாக வருங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் பறக்கும் பாருங்க. இதான் அப்படியே நம்ம பூச்சி இருந்ததுன்னா இப்போ நம்ம டச் பண்ணையில் எல்லாமே பறக்கும். அப்போ அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா நெய்யாட்டம் அப்படியே வரும். இது பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே நெய்யாட்டம் எதுவுமே வரல. பார்த்தீங்கன்னா அந்த விலையேறுன்னு மட்டும்தான், அந்த இது மட்டும்தான், எச்சம் மட்டும்தான் அப்படி இருக்குது. அதனால் இது நல்ல ரிசல்ட்டுங்க. நீங்கள் கண்டதையும் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் மரத்தை விஷத்தை ஏற்றி மரத்தை வீண் பண்ணுறத விட
இது மாதிரி இயற்கை இடுபொருளை பயன்படுத்தி நீங்கள் பயனடையலாம். உங்கள் மரமும் நல்ல ஆரோக்கியத்தோடு நம்மளும் செல்வ செழிப்போடு வாழலாங்க. செலவு கம்மி, இயற்கையில் மரமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஏன்னா அதை சாப்பிடக்கூடிய இளநியாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி எல்லாருமே அதில் வந்து விஷத்தை தான் கட்டுறாங்க, மோனோகோட்டோபாஸ். அது முழுக்க முழுக்க மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதுங்க, முழுக்க தீங்குங்க மனித உயிருக்கு. அதனால் அதையெல்லாம் தவிர்த்து நம்ம இயற்கை முறையில் இதை பயன்படுத்தி பயனடையுங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க. இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம். நம் இயற்கை வளங்களை பாதுகாப்போங்க. நன்றிங்க.